மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. மக்கள் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தான் பேசுவது சர்வதேச சமூகத்திற்கு அவமானமாகும். ஐநா சபையில் பாகிஸ்தானை சாடிய இந்தியா. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி உள்ளது. ஜெர்மனியில் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. தமிழ்நாட்டில் மே 24, 25 ஆகிய தேதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பெரியார் பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தரை நீக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் 10வது நிதி ஆயோக் கவுன்சில் கூட்டம் தொடங்கியுள்ளது. மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட இந்த நிதி ஆயோக் 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த குழுவின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 10வது நிதி ஆயோக் கவுன்சில் கூட்டம் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்க வரும்படி அழைப்பு விடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றே டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடியிடம் மு.க.ஸ்டாலின் நேரடியாக வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தொழில் முனைவை அதிகரிப்பது, திறன் மேம்பாடு, தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, நாடு முழுவதும் பரவியுள்ள பலதரப்பட்ட வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தான் மக்கள் பாதுகாப்பு குறித்து பேசுவது சர்வதேச சமூகத்திற்கும் அவமானமாகும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா கடுமையாக சாடியது. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் மே 7 அன்று ஆபரேஷன் சிந்தூர் என்ற ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டது. தொடர்ந்து ஏற்பட்ட மோதல் மே 10 அன்று இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் பதட்டங்கள் முடிவுக்கு வந்தன. ஆயுத மோதலில் பொதுமக்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடந்தது. அப்போது பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தியது. இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு துணை ஆறுகள் மூலம் செல்லும் நதிநீர் நிறுத்தப்படுவதால் அந்நாட்டு கடும் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கும். எனவே நதிநீர் நிறுத்தம் இந்தியாவின் போர் நடவடிக்கை என பாகிஸ்தான் கூறியது. இதற்கு பதிலளித்து பேசிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதநேனி ஹரிஷ், பாகிஸ்தானின் சதி நடவடிக்கைகள் பொதுமக்களின் உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளதாகவும், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்து பாகிஸ்தான் தவறான தகவல்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் எல்லை தாண்டிய பயங்கரவாத தொடர்புகள் இருந்த போதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து கருத்து தெரிவித்ததற்காக பாகிஸ்தானை கடுமையாக சாடினார். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் உள்ள புவிசார் அரசியல், புவி பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப மையம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பகல்காம் தாக்குதலின் முக்கிய நோக்கம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்துவதும், காஷ்மீரில் வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையை சேதப்படுத்துவதும், நாட்டில் வகுப்புவாத மோதல்களை தூண்டுவதாகும் என்று தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது, அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது, பயங்கரவாதத்தை அரசு ஆதரவு கொள்கையாக பயன்படுத்தி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது என்று கூறினார். தொடர்ந்து பாகிஸ்தான் உடனான விவகாரங்களில் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்திற்கு இடமில்லை என்றும், இது தொடர்பாக யாருக்கும் எவ்வித தவறான எண்ணங்களும் இருக்கக்கூடாது என்று போர் நிறுத்தத்தில் அதிபர் ட்ரம்ப் தலையீட்டை மறுத்தார். தமிழ்நாட்டில் மே 24, 25 ஆகிய தேதிகளில்
அதிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மே 24, 25 ஆகிய தேதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் அடுத்த 2 தினங்களில் துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் தமிழகத்தில் சில பகுதிகளிலும் பரவுவதற்கான வாய்ப்புள்ளது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மே 22 அன்று தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி மாவட்டத்தில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, வால்பாறையில் பேரிடர் மீட்பு குழுவினர் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து திண்டுக்கல், தேனி, தென்காசியில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பெரியார் பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தரை நீக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள், தற்காலிக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள முனைவர் பெரியசாமிக்கு அவரது பதவியையும் முன்னாள் துணைவேந்தர் ஜெகநாதனையும் காப்பாற்ற வேண்டியுள்ளது. அதனால் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆட்சிக்குழு கூட்டத்தில் தேவையற்ற அமளிகளை ஏற்படுத்தி நிர்வாக குழுவை தேர்வு செய்யாமல் தாமே தற்காலிக துணைவேந்தர் பதவியில் நீடிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ளக்கூடும் என சுட்டிக்காட்டினார். அதை தடுத்து தகுதியானவர்களை கொண்ட நிர்வாக குழுவை தேர்வு செய்ய வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும் எனவும் ராமதாஸ் தெரிவித்தார். எனவே பெரியார் பல்கலைக்கழகத்தின் தற்காலிக துணைவேந்தர் பதவியிலிருந்து முனைவர் பெரியசாமியை தமிழக அரசு உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு கூட்டத்தை உயர்கல்வித்துறையின் செயலாளரை தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2 புறப்பாடு விமானங்களும் 3 வருகை விமானங்களும் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு காலை 6 மணி மற்றும் பிற்பகல் 2:30 மணிக்கு செல்லும் ஸ்பைஸ் ஜெட் பயணிகள் விமானங்கள் புனேவிலிருந்து அதிகாலை 4:25 மணிக்கு சென்னை வர வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் தூத்துக்குடியிலிருந்து மதியம் 1:45க்கும் மாலை 6:30க்கும் சென்னைக்கு வரும் ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் பயணிகள் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீரென விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டாலும் தேவையான அளவு பால் இருப்பு உள்ளதாகவும் தடையில்லாமல் பால் கிடைக்கும் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துவராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இம்மாவட்டத்தில் பால் உற்பத்தியை பெருக்குவதற்காக விவசாயிகளுக்கு கடன் வழங்க உத்தரவிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், திருப்பூர் மாவட்டத்திற்கு என தனியாக பால் பண்ணை அமைப்பது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இங்கு கணிசமாக பால் உற்பத்தியானது அதிகரிக்கும் பட்சத்தில் பால் பண்ணை அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் கால்நடைகளுக்கு அனைத்து வகையான தீவனங்களும் கிடைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விவசாயிகளுக்கு இனி தடையில்லாமல் ஆவின் மூலம் தீவனங்கள் கிடைக்கப்பெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மே 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வழக்கம் போல் பால் விநியோகம் செய்யப்படும் என்றும் இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். பால்வளத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் ஆவினுடைய செயல்பாடுகள் போன்றவை குறித்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய கோரிக்கைகள் போன்றவற்றை நாங்கள் இன்றைக்கு சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களையும் அந்த கூட்டத்திலே வைத்து அவற்றை சரி செய்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து அந்த வழிகாட்டுதல்களில் தெரிவித்திருக்கின்றோம். இப்போ பால்வளத்துறையினுடைய செயல்பாடுகள் இந்த மாவட்டத்தில்
இன்னும் பெருக்குவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் என்பதை இங்கு வந்திருந்த விவசாய பெருங்குடி மக்களின் பிரதிநிதிகள், பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய செயலாளர்கள் போன்றவரிடம் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இன்று முதல் விமான போக்குவரத்துக்கு தேவையான பெட்ரோல் டேங்கர் லாரிகள் செயல்படாது என பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பெட்ரோல் டேங்கர் உரிமையாளர்கள் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகிக்க பயன்படுத்தும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் ஆவர். இவர்களது பணி பெட்ரோலிய நிறுவனங்கள் அல்லது எண்ணெய் இறக்குமதியாளர்களிடமிருந்து எரிபொருட்களை வாங்கி பெட்ரோல் பம்புகள், டீலர்ஷிப்கள் மற்றும் பிற விநியோக மையங்களுக்கு கொண்டு செல்வதாகும். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் 5 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் 15% வாடகையை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தது. ஆனால் இதுவரையில் உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படாததால் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். மேலும் இன்று முதல் பெட்ரோல் டேங்கர் லாரிகள் இயங்காது எனவும் விமான போக்குவரத்துக்கு பயன்படும் பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் 2 வருஷம் பாதிக்கப்பட்டோம். 2 வருஷம் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஒரு நிர்ணயமும் எதுவும் செய்யலை, நிர்வாகம் எதுவுமே செய்யலை. யாருக்கு எதுவும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிபிசி நிறுவனம் எங்களுக்கு எதுவும் பண்ணல. இதை கேட்டால் நீ வெளியே போ, ஒரே வார்த்தை. அதனால் எங்களுடைய சென்னை ஆசூர் பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய அத்தனை நண்பர்கள், தலைவர் மூர்த்தி உட்பட அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் நாளை தினம் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும். என்னவென்றால் நாளை தினம் விமான பெட்ரோல் தடைப்படும். விமானத்திற்கு செல்லக்கூடிய மத்திய மந்திரிலும் சரி, தமிழக மந்திரிலும் சரி பாதிக்கப்படுவார்கள். அந்த பாதிப்பு யார் காரணம் என்றால் நாங்கள் கிடையாது. ஆனால் முழு காரணம் பாரத் பெட்ரோல் நிறுவனம். அதை வன்மையாக கண்டிக்கிறோம். பெட்ரோல், விமான பெட்ரோல் தடைப்படுவதற்கு முழு காரணம் நம்முடைய பாரத் பெட்ரோல் நிறுவனத்தின் அதிகாரிகள் என்பதை நாங்கள் தெள்ள தெளிவாக சொல்லுவோம். ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் காந்தி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் சிப்காட் பகுதியில் 470 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 9,000 கோடி மதிப்பீட்டில் டாடா மோட்டார்ஸ் கார் தொழிற்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, டாடா மோட்டார்ஸ் பொது மேலாளர் முத்துக்குமார் மற்றும் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் தோல் பொருட்கள் அல்லாத காலணி தயாரிக்கும் உற்பத்தி தொழிற்சாலையினையும் அமைச்சர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பணிகளை விரைந்து முடித்திட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மயிலாடுதுறை நியாய விலை கடைகளில் உள்ள POS மெஷினின் சிக்கல்களை சரி செய்து தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 158 நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த கடைகளில் கடந்த வாரம் எடை தராசுடன் கூடிய ப்ளூடூத் வசதி இணைக்கப்பட்டது. இதனால் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு முறை கைரேகை பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நுகர்வோருக்கு குடிமை பொருட்களை விநியோகம் செய்வதில் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு குறைந்தபட்சம் 30 நிமிடங்கள் மேல் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமமடைந்துள்ளனர். எனவே பொருட்களை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் குடோனில் இருந்து நகர்வு செய்யப்படும் பொருட்களை துல்லியமாக எடையிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நியாய விலை கடை ஊழியர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் பரதன், மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட பொருளாளர் கந்தசாமி மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உடன் இருந்தனர். ப்ளூடூத் இணைக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பில் போடுறதுக்கு குறைந்தபட்சம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஒரு 35 கிலோ அரிசி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் முறை ஒரு 10 கிலோ வச்சுட்டு அவங்களுக்கு அடுத்தவங்களை போய் பில் பண்ணி அவங்களுக்கு பொருளை கொடுத்துட்டு தான் திரும்ப வந்து அவங்கள்ட்ட மறு ஒரு ரேகை வாங்கி அடுத்த 10 கிலோவுக்கு போகிற மாதிரி இருக்குது. இதனால் ஒரு குடும்ப அட்டைக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஒரு கொடுக்குறதுக்கு. குறைந்தபட்சம் 10 நிமிஷங்கிறது அதிகபட்சமாக 1/4 மணி நேரம் கூட ஆகுது. இதில் மிஷினில் வந்து நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இருக்குது. சர்வர் பிரச்சனை, கிராமப்புறத்தில் வந்து சர்வரே கிடையாது, சுத்தமாக டவுனாக இருக்குது. அதனால நாங்கள் பொருள் கொடுக்கும்போது ரொம்ப சிரமப்படுறோம். இது பொதுமக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்களும் வந்து சரி இதை டைம் ஆகுது, இதனால் எங்களுக்கு நேரம் வீணாக போகுது அப்படிங்கிற வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதுதான் எங்களுடைய மாநில தொழில் சங்கம் பார்த்தீங்கன்னா 18/5 வந்து பதிவாளர்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க. இது மாதிரி இவ்வளோ சிரமங்கள் இருக்கிறது, ஒரு 10 வகையான கோரிக்கை வைத்து ஒரு தொழிற்சங்கத்தில் கொடுத்துருக்காங்க மாநிலத்தில் சார்பாக.
நாங்கள் எங்களுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தின் கிளையின் சார்பாக இன்றைய தினம் எங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்து எங்களுடைய தரப்பில் உள்ள கோரிக்கைகளை வைத்துள்ளோம். மாவட்ட ஆட்சியரும் இப்போது எந்த பிரச்சனைகளை சரி செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திண்டுக்கல் அருகே கோவில் திருவிழாவில் பெண்களை அவதூறாக வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள வீரூர் மாரம்மன் கோவிலில் வைகாசி மாத திருவிழா நடைபெற உள்ளது. அதில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். அப்போது பெண்கள் குளித்துக் கொண்டிருந்ததை 4 இளைஞர்கள் செல்போனில் வீடியோவாக எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அச்சமடைந்த அப்பெண்கள் அந்த வாலிபர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் அந்த இளைஞர்களை காவலர்கள் தப்பிக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வாலிபர்களை பிடிக்க வலியுறுத்தி அதிகாலை முதல் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வைகாசி மாத பிரமோற்சவத்தை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கல்லுகள் தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி சதய திருவிழா மற்றும் பிரமோற்சவ விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 20ஆம் தேதி வரலாற்று நிகழ்வாக தரங்கம்பாடி கடற்கரைகள் இரண்ய சூரசம்ஹாரம், 21ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தன. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதையொட்டி திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோவில் உற்சவர் மண்டபத்தில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருப்பத்தூர் வெள்ளத்தில் கலப்படம் இருப்பதாக கூறி தனி அரசு சர்க்கரை ஆலை அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அப்போது அங்கு வந்த விவசாயிகள் வெள்ளத்தில் கலப்படம் உள்ளதாக கூறி வெள்ளத்தை மாவட்ட ஆட்சியர் முன்பு விவசாயி உடைத்து காட்டினார். மேலும் சர்க்கரை 1 கிலோ 42 ரூபாய்க்கும் வெல்லம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டி வெள்ளத்தில் அதிக லாபம் கிடைப்பதால் சிலர் கலப்பட சர்க்கரையை விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் உணவு பாதுகாப்பு அலுவலகரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என சாடினார். எனவே புதிய அரசு சர்க்கரை ஆலை அமைத்து தர கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என விவசாயிகளுக்கு உறுதியளித்தார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து 78,464 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 55 ரூபாய் அதிகரித்து 9,808 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 109 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி விலை 100 ரூபாய் குறைந்து 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. துருக்கி அரசை கவிழ்க்க ராணுவ வீரர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி அவர்களை கைது செய்ய இஸ்தான்புல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துருக்கியில் கடந்த 2016ஆம் ஆண்டு அதிபர் தாயிப் எர்டோகன் தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சி நடைபெற்றது. அப்போது அதிபர் மாளிகை, நாடாளுமன்ற கட்டிடம் போன்றவை சூறையாடப்பட்டன. இந்த வன்முறைகள் சுமார் 290 பேர் கொல்லப்பட்டனர். எனினும் இந்த சதித்திட்டம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி தொடர்பாக உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் ராணுவ வீரர்களுக்கும் இத்திட்டத்துடன் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு 63 ராணுவ வீரர்களை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பித்து இஸ்தான்புல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு.
மக்கள் பாதுகாப்பு குறித்து பாகிஸ்தான் பேசுவது சர்வதேச சமூகத்திற்கு அவமானமாகும். ஐநா சபையில் பாகிஸ்தானை சாடிய இந்தியா. பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் மிகப்பெரிய சதி உள்ளது. ஜெர்மனியில் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. தமிழ்நாட்டில் மே 24, 25 ஆகிய தேதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பெரியார் பல்கலைக்கழக தற்காலிக துணைவேந்தரை நீக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.